ஹாய், திஸ் இஸ் கே நாராயண். நான் இப்போ அந்த வெற்றிவேல் ஸ்டோர்ஸ் கடைக்கு போய் பால் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்றேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பாதசாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பெடஸ்ட்ரியன்ஸ். இந்த பெடஸ்ட்ரியன்ஸுக்கு நடக்கிறதுக்கு எங்கே இடம் அப்படின்றத மாதிரி தேடி தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது பழைய காலத்தில் பெடஸ்ட்ரியன் இஸ் த கிங் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கிட்டத்தட்ட 40 அடி 50 அடி எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பார்க்கிங் அப்படின்னு சொல்லியோ இல்லை குப்பை தொட்டிகள் அப்படின்னு சொல்லியோ ஏதோ ஒரு வகையில் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஆக்கிரமிப்பு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு காரு, ஒரு 4 வீலர், அப்புறம் கடைசியில் ரோடு. இந்த ரோடுக்கு அந்த பக்கம் க்ராஸ் பண்ணிங்கன்னா அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா எத்தனை கார்கள் நின்றுட்டுருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஃபீட் இருக்குமா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரு, ஒரு காரு, அப்புறம் அந்த பக்கம் அதுக்கும் அந்த பக்கம் ஒரு காரு. இப்படி இங்கே லைனாக எவ்வளோ கார் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடோடைய அகலம் ஜஸ்ட்டு ஃபார் வெஹிக்கிள் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கனாலோ இல்லை இந்த பெடஸ்ட்ரியன் யூசேஜ் பாதசாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலோ எவ்வளோ தூரம் அது பாதிக்கப்படுதுன்னு பாருங்கள். இது பாருங்கள், இங்கே இப்போ ஒரு காரு, அப்புறம் இந்த செக்யூரிட்டி கேபின். இந்த செக்யூரிட்டி கேபினுக்கு ஆள் வர்றாங்களா இல்லையான்றது தெரியல, பூட்டி கிடக்கு. பகலில் கண்டிப்பாக இது பூட்டி கிடக்கும், நைட்டு என்ன ஆகுதுன்னு தெரியாது, சாவி யாருக்கிட்ட இருக்குன்றது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலி இடத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பேரில் கொஞ்சம் மண்ணை கொட்டி விட்ருக்காங்க, அதில் ஒரு 6 அடி போச்சு. அது போக இந்த கார் இங்கே நின்றுருக்குது, கேரளா காரு. ஸோ கேரளா காருக்கு இங்கே பாருங்கள், இப்போ ஒரு பேக்கரிக்காரர் சொல்கிறாரு 2 நாளைக்கு சிலிண்டர் கிடைக்கல, நான் பூட்டிட்டேன். அப்புறம் திருப்பி இப்போ நாளைக்கு சிலிண்டர் கிடைக்காதுன்னா நான் திருப்பி பூட்டிட்டு ஊருக்கு போவேன்றாரு. அவருடைய காராக என்னவோ தெரியல. இது பாருங்கள், இது ஒரு 7 அடிக்கு கார் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சின்ன பசங்க சைக்கிளில் ஓட்டிகிட்டு வர்றாங்க. இவங்கெல்லாம் நடு ரோட்டில் ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி தான் தெரியுது. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி நடந்துகிட்ருக்குது பாருங்கள். அங்கே ஒரு 10 அடி போச்சு, சரி மரத்துக்கு ஒரு 10 அடி போச்சு. இப்படி இதில் பாருங்கள் கண்டினியூஸாக இப்போ எவ்வளோ நேரம் நடந்துகிட்ருக்கிறேன். அந்த நடந்த நேரம் பூராமே வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் நடந்துகிட்ருக்கிறேன். இது பாருங்கள், இப்போ இந்த சென்ட்ரல் லைனுக்கும் நான் நிற்கிற இடத்துக்கும் வெறும் ஒரு 4 அடி கூட இருக்காது. இங்கே காரு, அப்புறம் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது. இதில் ஒரு 10 அடி போச்சா, அந்த சைடு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது, அதுலேயும் ஒரு 10 அடி போச்சு. காரு இப்படி நின்றுருக்காங்க, 7 அடி 8 அடி போச்சு. ஓகே, ஸோ இது வந்து இப்போ இங்கே மட்டும் இல்லை. இதை பாருங்கள், அங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே இது இங்கே மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ இந்த பார்க்கிங் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் போக பெடஸ்ட்ரியன் சென்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது பெடஸ்ட்ரியன்ஸு வந்து நடைபாதைகள் வந்து எல்லாருமே வயசானவங்க தான். பணம் 1000 கோடி கையில் வச்சுருந்தாலும் ஒரு வயசானவர் வந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறாரு, இல்லாட்டினா பக்கத்தில் ஸ்கூலுக்கு தனது பேர குழந்தைகளை கொண்டு போய் விடுறாரு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதசாரிகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து யாருமே ஒரு சப்போர்ட்டுன்ற மாதிரி கிடையாது. அப்போ ரோட்டில் வந்து 50 அடி ரோடு வந்து கண்டிப்பாக அது 20 அடிக்கு தான் யூஸ் பண்ண முடியுது. மீதி 30 அடியும் வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளில் முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நான் இப்போ எடுத்துருவேங்க அப்படின்பாங்க. ஆனால் எப்போ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பெர்மனண்ட் பார்க்கிங் பிளேஸ் ஃபார் ஆல் தீஸ் பீப்புள். அதாவது சில ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த செக்யூரிட்டி கேபின் நாங்கள் ஆக்னலில் வர்றப்போ இப்போ அந்த கார் அங்கே நின்றுட்டு இருக்குது. நீங்கள் பேச போனீங்கன்னா அந்த காரு அதே கவர்மெண்ட் இடம், பப்ளிக் இடம் அப்படின்னு சொல்லி நம்மளை எதிர்த்து கேட்பாங்களே வழியா, அவங்க எதுவும் அந்த பார்க்கிங் சென்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இது பாருங்கள், இப்போ இந்த ரோடு இப்போ ஸ்டார்டட், அதாவது 6th கிராஸ் ஈஸ்ட்டில் மீனா எஸ்டேட்டில் எல்ஜி நகருக்கு போகிற வழி, இப்போ என் வீட்டுக்கு போகிற வழி பாருங்கள். இதுலேயும் இப்போ ஆக்கிரமிப்பு பார்த்திங்கன்னா 7 அடி இருக்கா, கண்டிப்பாக 7 அடி 8 அடி இருக்கும். அந்த காரணம் இருக்குது. இங்கே மரமெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அதில் ஒரு 6 அடி ஆச்சு. இந்த பூச்சட்டியில் வச்சுருக்கிறாங்க, அதில் ஒரு 2 அடி போச்சு.
ஸோ எல்லாருக்குமே வந்து டெக்கரேஷன் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் போக்குவரத்து அப்படின்னு வர்றப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பாருங்கள், அங்கே வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி செடிகள் ஒரு 4 அடிக்கு வச்சுருக்குறாங்க. அதுபோக கார் நின்றுருக்குது ஒரு 5 அடிக்கு. 9 அடி போச்சா. இதெல்லாம் ரெகுலர் பார்க்கிங்கு. இதான் பாருங்கள், அந்த காரும் அதே மாதிரி தான், இந்த காரும் அப்படி தான். இங்கே பூச்சட்டி இவர் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம எதற்கு சொல்லணும்னா சண்டை தான் வரும். கிட்டத்தட்ட 5 அடி போச்சு இங்கே. இப்போ நடைபாதை வந்து நடக்கிறவங்க நடு ரோட்டில் தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை உருவாக்கியிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு வேலியே போட்டு வச்சு ஒரு கார்டன் அமைச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா காரு வெளியில் நிற்கிது. உள்ள ஸ்பேஸ் இருக்கா இல்லையோ, 4 கார் 5 கார் வாங்குறதுலாம் நிறைய பேர் எந்த விதமான இதுவும் காட்டுறதில்லை. இதை பாருங்கள், இதில் ஒரு 7 அடி போச்சு. இதில் அளந்து பார்த்தா 7 அடிக்கு மேலே வரும். அங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த கம்பிகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அங்கே கார் நிப்பாட்ட முடியாது. அப்போ இந்த பக்கம் காரை நிறுத்துகிறாங்க. ஸோ டோட்டலி இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோடோடைய அகலம் பாதி ஆகிப்போச்சு. ஸோ இது வந்து ஸ்டெப்ஸு வந்து கவர்மெண்ட்டு இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி கூட சொல்லியிருக்காங்க. அதாவது பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லைன்னா வீட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, வாட் இஸ் ஹேப்பனிங் டு த ஓல்டு ஸ்டெப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருந்து ரோடு இப்படி ஒரு இந்த பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சைடு ஜல்லியும் மண்ணும், இன்னொரு சைடு இரும்பு இது வச்சுருக்காங்க, டார் ஸ்டீல் ராட்ஸு. ஸோ ஹியர் ஆல்சோ ஒன் செக்யூரிட்டி கேபின் இஸ் தேர் அண்ட் ஐ டோன்ட் நோ அங்கே யார் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த சைடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், சேம் ஸ்டோரி தான். இது இப்போ நான் எல்ஜி நகருக்குள்ளார நுழைகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான். அந்த ஷெட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கட்டியிருக்காங்க. தே ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட் இட் ஆன் த ரோடு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெம்பரவரின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரவரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு கண்டிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த 2 இயர்ஸும் நாங்கள் வந்து சஃபரிங்கில் இருக்கணும். இது நான் கடந்த 13 வருஷங்களாக பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் இங்கே மீனா எஸ்டேட்டில் எல்ஜி நகரில். எல்லா இடத்துலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இப்போ பாருங்கள், ஒரு 7 அடி போச்சா அந்த காரை நின்றுருக்காங்க. இப்போ இந்த ரோடோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 7 அடி, அந்த சைடு ஒரு 7 அடி, 15 ஃபீட் அதை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது எல்ஜி நகருக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறேன். இப்போ எல்ஜி நகருக்குள்ளார பார்த்திங்கன்னா இப்போ இங்கிருந்து பார்க்குறப்போ ஜஸ்ட்டு ஒரு 10 ஃபீட்டு கூட அந்த ரோடு இருக்காது. திஸ் இஸ் ஆக்சுவலி 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோடு இது. ஸோ இந்த 30 அடி ரோட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தான் இருக்கும். அப்போ மிச்சம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸில் ஆக்குபை பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து என்ன சொல்லுவீங்க, இதை பாருங்கள், இங்கே கவரெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ இது எந்த வழியாக நடக்கிறது இதோ தெரியுதா? அங்கே காலி சைட்டில் ஒரு குப்பை ஒரு 3/4 பாகம் இருக்குது. இருந்தாலும் ஒரு காரை பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரைட், நல்லது. இதே பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த சைடு செடி கொடிக, வேலி, பைப்பு, வண்டிகை, காரு எல்லாமே இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் இதே தான். ஸோ பெடஸ்ட்ரியன் இஸ் த கிங் ஆஃப் தி சொசைட்டி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கிங்கு வேண்டாம், பெடஸ்ட்ரியன் இஸ் அட்லீஸ்ட் வாக்கர் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நிலைமையே காணோம். இப்போ வாக்கிங் அப்படின்னு போகணும்னு சொன்னால் ரேஸ் கோர்ஸ் போகணும், அதுக்கு ஒரு கார் வாங்கணும். வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 2 வீலர் வாங்கணும், வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 3 வீலர் வாங்கணும். இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கி வந்து 2026 இருக்குது அப்படின்றத இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வாகனங்களை வாங்கும்போது எல்லோரும் இந்த பார்க்கிங் சென்ஸை பற்றி கொஞ்சம் யோசித்து வாங்குங்க. நிறைய ரெண்டட் ஹவுஸஸில் வெஹிக்கிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டட் ஹவுஸஸில் இப்போ தற்காலிகமாக நிப்பாட்டுவதற்கு இடம் இல்லை அப்படின்றால் உடனே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு காலி வீடு வித் பார்க்கிங் இருக்கான்னு பாருங்கள். அப்போ அதை பார்த்துட்டு அங்கே பார்க்கிங் இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே எடுங்க. அது இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபர்தராக போங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் இடம் பக்கத்தில் எங்கேயாவது காலியாக இருந்து அந்த காலி இடம் வந்து காடு, செடிகள், முள் கொடிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு சொசைட்டி அப்படின்ற போது எல்லாருமே வாழ்ந்தாகணும். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்றதும் வாழ்ந்தாகணும்.
ஸோ அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எடுத்து அந்த சொசைட்டியை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ காலி சைட்டுக்கு இதை பாருங்கள், இந்த மாதிரி காலி சைட்டுகள் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை வந்து யார் க்ளீன் பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி க்ளீனிங் எல்லாம் பண்ணி அதை இப்போ இதில் வந்து எப்படியும் ஒரு 8 கார் 10 கார் பார்க் பண்ணக்கூடிய ஒரு சைட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 10 கார் நின்றுருக்குது ஒரே ஸ்ட்ரீட்டில். 2 வீலர்ஸ் நிற்கிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த பார்க்கிங் சென்ஸோடு நம்ம மூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பதிவின் நோக்கம். அப்போ எல்லாருமே வந்து எங்கே போய் வண்டி நிறுத்தினாலும் சரி, பக்கத்தில் நடைபாதையில் போவாங்க, வயசானவங்க போவாங்க, பக்கத்தில் பசங்க 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் 2 வீலரில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் வேறு ஆளுங்க சில பலதரப்பட்ட தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பார்க்கிங் சென்ஸோட நீட்டாக நம்ம வந்து பார்க்கிங் பண்ணோம்னா 4 வீலர் வாங்கினாலும் சரி, 3 வீலர் வாங்கினாலும் சரி, ஒரு 2 வீலர் வாங்கினாலும் சரி, பார்க்கிங் சென்ஸோடு நீங்கள் வந்து எல்லாம் பதிவு பண்ணிங்கன்னா இது இப்போ வந்து ரோடு நடந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க, 20 feet ரோடு ஹேஸ் பீன் ரெடியூஸ்டு டு 6 feet. பட் திஸ் இஸ் டெம்பரரி. இது வந்து இன்றைக்கி சாயந்தரோட முடிச்சிருவாங்க, இல்லை நாளைக்கு காலையிலோட முடிச்சிருவாங்க. பட் இந்த பெர்மனெண்ட்டாக வெஹிக்கிள் பார்க்கிங் தான் நம்ம இப்போ சொல்லிட்டு வர்றது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு கவனத்தை செலுத்துங்க அப்படிங்கிறது தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். திஸ் இஸ் கே நாராயணன் ஃபார் இமோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ். கே நாராயணன். ஆதார் நம்பர் 622068704831 for Immos News. Bye bye.